இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபின்னா மாங்காய் தயிர் பச்சடி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எண்ணெய் லைட்டாக சூடான கடுகு, அதிகமான எண்ணெய் வேண்டாம். இந்த மிளகாய் நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்னதாக இனிக்கி வச்சுக்கிறோம், அதாவது உடச்சி வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மிளகா உடச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விர மிளகாவோட, அதை உள்ளே இருக்க விரையோட நம்ம போடுறோம். போட்ட பிறகு இந்த இடத்துல கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இந்த மேங்கோவை இதில் போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் லைட்டாக போடுறோம், பெருங்காயம், அந்த மாங்காவை தாளிப்போட போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அவ்வளோதான், பார்த்தீங்களா? இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் உடனே தயிர் மிக்ஸ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தயிரை மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, தயிர் நல்லா கெட்டி தயிர் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தயிர் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை அப்படியே நல்லா சுட சுட வீட்டில் சாம்பார் வத்த குழம்புலாம் ரெடி பண்ணிட்டு அதோட தொட்டு சாப்பிட்டா அப்போ பிரமாதமாக இருக்கும்.